பாத்தீங்களா ஐயா, ஹாசினியோட அம்மா ஒரு கிரிமினல் லாயர். அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஐயா. அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. அவங்களே இப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பா என் மாமா சாவுல வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மர்மம் என்னன்னு கண்டுபிடிக்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஐயா. மற்றபடி ஹாசினியாலே என் மாமா இறக்கவே இல்லை. அவளுக்கு நீங்க தண்டனை எதுவும் கொடுத்துடாதீங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஐயா, நிஜமாவே ஹாசினி ரொம்ப நல்ல பொண்ணுங்க ஐயா. அவ தெரியாம தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியிருப்பான். அதுக்காக அவ ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளா பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. எங்க குடும்பத்துக்கும் நிறைய நல்லது பண்ணியிருக்கா. ஆனாலும் அவளுக்கு விமோசனம் கிடைக்கல, தண்டனை மட்டும்தான் கிடைச்சது ஐயா. இது வரைக்கும் அவ எங்க குடும்பத்துல படாத கஷ்டமே இல்லை. இதுக்கு மேல அவளுக்கு ஜெயில் தண்டனையும் கொடுத்துறாதீங்க ஐயா. நீங்க பெரிய மனசை பண்ணி அவளை மன்னிச்சு இந்த கேஸ்ல இருந்து வெளியே விட்டுருங்க ஐயா. உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க ஐயா. ஐயா, ஹாசினிக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. டேய் முத்து, உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உள்ள தாரணி சொன்னாங்கிறதுக்காக தான் அவளுக்கு பேச்சுக்கு தண்டனை கொடுக்க சொன்னியா? இங்க வந்து அதே ஜட்ஜையா கிட்ட அவளுக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? நீ இப்ப என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு எங்க அப்பா சாவை விட ஹாசினி தான் வசந்து போயிட்டாங்களா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. நீ சொல்லிட்டா ஜட்ஜி தண்டனை கொடுக்காம விட்டுருவாரா? ஆதாரம் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. நீ காட்டுற டைரியா ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும் சொல்லிட்டேன். சொல்லிட்டே இருக்கேன். என்ன சித்தி இது? சார் எஸ்ஐ கூப்பிடுறாரு. வாங்க. இத வந்துறேன் சித்தி. என்ன தம்பி இப்படி இருக்கான்? நீங்க குடும்பமா சேர்ந்து அந்த ஹாசினிக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதோட அமைதியா இருக்காம உன் தம்பி ஜட்ஜ பார்த்து அந்த ஹாசினிக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்கான். பாரு, சொல்லிட்டேன், நீ அவனை நல்லா கண்டிச்சு வைக்கணும். ஆமா ஆமா ஆமா, அவனுக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு. அந்த ஹாசினி அவனை அந்த அளவுக்கு மந்திரிச்சு விட்டுருக்கான். அதனாலதான் இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறான். ரங்கநாயகி, இதெல்லாம் சரியில்லை. உன் தம்பியை இப்படியே விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ, இப்போதைக்கு ஹாசினிக்கு தண்டனை கிடைச்சிட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் அவன் இங்க பாரு. இப்போ ஹாசினிக்கு தண்டனை கிடைச்சிட்டாலும் உன் தம்பி முத்துப்பாண்டி சும்மா இருக்க மாட்டான். அந்த ஹாசினிய இந்த தண்டனையில இருந்து எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு துடியா துடிப்பான். அதுக்காக அவளுக்கு சாதகமான ஆதாரத்தெல்லாம் தேடி சென்னைக்கே கிளம்பி போயிடுவான். அப்படி அவன் சென்னைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, அங்க நீதான் புருஷனை கொன்னன்றத அவன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவான். அப்புறம் உன் நிலைமை மட்டும் இல்ல, என் நிலைமையும் தாறுமாறாயிடும். அதனால நீ அவனை நல்லா கண்டிச்சு சொல்லிட்ட. எல்லாரும் உட்காருங்க. ரங்கநாயகி, ஜட்ஜையா ஜட்ஜ்மெண்ட் தான் எழுதிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த ஹாசினிக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுது. ஏமா, இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிறியாமா? சார் ஒரு நிமிஷம். சார், எப்படி இவரு? சார், நான் ஜிகே சாரோட பிஏ சார். ஆல்ரெடி நான் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களே சார். ஓ, அந்த வீடியோல இருக்கிறவரா நீங்க? ஆமா சார். சொல்லுப்பா, நீ என்ன சொல்ல வர? சார், நான் அந்த வீடியோல சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது சார். இவன் எப்படி? நீ என்னப்பா சொல்ற? உண்மை இல்லையா? ஆமா சார்.
அது தாரணி மேடம் போலீஸுங்கிறதுனால அவங்க தேடி வந்து என்ன விசாரிச்சதும் நான் அப்ப இருந்த பதட்டத்துல எனக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுமோன்னு பயந்துதான் நான் அவங்க கிட்ட பொய் சொல்லிட்டேன் சார். அடப்பாவி. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணது எங்க ஹாசினி மேடம் தான். ஆனா அவங்கள மீறி அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தான் சார். அவங்களுக்கு தயவு செய்து தண்டனை கொடுத்துறாதீங்க சார், ப்ளீஸ். யுவர் ஆனர். உட்காருங்க சார். நான் இவ்வளோ நேரம் ஜட்மெண்ட்ல எழுதிட்டு இருக்கல, இந்த வழக்கு விசாரணையில் இருந்த கன்ஃபியூஷன்ஸை நோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வழக்குல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இது வரைக்கும் விசாரிச்சதுல 2 தரப்புலையுமே எனக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல. இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹாசினி தான் அந்த விபத்தை செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டாலும் அது வேண்டுமென்றே செய்த ஆக்சிடென்ட் தான் என்பதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து ஸ்ட்ராங்கான ஆதாரம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இன்றைய ஆண்ட்ராய்டு காலகட்டத்திற்கு இந்த பேப்பர் வாக்கு மூலம், வீடியோ வாக்கு மூலம் பெரிய ஆதாரமாக கருத முடியாது. ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்த சாட்சியோ அல்லது ஹாசினி வேண்டுமென்றே ராமசாமியை ஆக்சிடென்ட் செய்தார் என்பதற்கான நம்பகத்தன்மையான ஸ்ட்ராங்கான சாட்சிகள் வேண்டும். இந்த பக்கம் பார்த்தா ஹாசினி அம்மா வைஷாலி அவர்கள் ராமசாமியின் சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக டைரியில் எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே அப்படி ஒரு மர்மம் இருந்தா அந்த மர்மம் என்னவென்பதை ஹாசினி தரப்பு கண்டுபிடித்து அதை ஆதாரத்துடன் கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்காக இரு தரப்பினருக்கும் 1 மாத காலம் அவகாசம் தருகிறேன். இப்போது இந்த கோர்ட் கலைகிறது. அடுத்த மாதம் 24ஆம் தேதி அன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும். கோர்ட் கலைகிறது. சார். சரத், நீ எப்படி திடீர்னு இங்க வந்த? சார் நான் இங்க வரதுக்கு தைரியம் இல்லாம தான் சார் இருந்தேன். ஆனா முத்துப்பாண்டி தான் எனக்கு ஃபோன் பண்ணி தைரியம் கொடுத்தாரு சார். அவர் கொடுத்த தைரியத்தால தான் சார் நான் இங்க வந்தேன்.